இன்னொரு பக்கம் உங்கள் பொருளாதாரத்தை ஈண்டெடுப்பதற்காக தொழுகையை விட்டு விடாதீர்கள். அல்லாவை ஞாபகப்படுத்துகிற எந்த இடத்தை விட்டும் தூரமா போய்விடாதீர்கள். சம்பாதிக்கிறதுக்காக தீனை விடுவதா? சம்பாதிப்பதற்காக அல்லாவை மறப்பதா? சம்பாதிப்பதற்காக அல்லாவின் கடமை விட்டும் தூரமாகுவதா? இங்கே சொல்லும் அந்த வார்த்தையில் இன்னொரு பொருள். அது அல்லாவினுடைய நினைவை உண்டாக்கக்கூடிய காரியங்களை விட்டும் உங்கள் காசு பணங்கள் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிற ஒரு அருமையான பாடம். இன்னொரு பக்கம் பிள்ளைங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வுடைய நினைவை கடமைகளை விட்டுறாதீங்க. காசு இருக்குது, ஆனால் பிள்ளைங்களுடைய ஞாபகம், அந்த காசை நல்ல வழியில் செலவழிக்க மனசு வர்றது இல்லை. பிள்ளைகள் இருப்பதால் என் மகனுக்கு நாளைக்கு வேணும், என்னுடைய மகளுக்கு வேணும், அவங்க எதிர்காலத்தை என்ன செய்யறது, அதனால் இவர் இந்த காசை கொடுப்பதில்லை என்பதை தாண்டி ஜக்காத்தும் கொடுப்பதில்லை. ஆயத்துக்கு பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். கடமைகளை அல்லாவின் சொத்துக்களில் உனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரங்களில் கடமைகளை கூட நீ செய்யாமல் தடுத்து கொண்டிருக்கிறாய். அதற்கு காரணம் உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதற்காக காசுகளை சம்பாதிப்பதில் நீ வரம்பு மீறுகிறாய். அந்த காசை செலவழிப்பதில் தவறு செய்கிறாய். காரணம், நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வச்சுட்டு போகணுமே, பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகணுமே, வேண்டாம் சொல்லல. பிள்ளைகளுக்கு வைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக முறை தவறி சம்பாதிப்பதா? அனுமதி இல்லாத வழியில் சம்பாதிப்பதா? தவறாக சம்பாதிப்பதா? நீ பிள்ளைங்களுக்கு வச்சிட்டு போயிடுவ, உன் கபருக்கு என்ன பதில்? நீ போன பின்னால் உன் பிள்ளை உன் கபருக்கு வருமா? காசு பணங்கள் அல்லாவின் நினைவை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று சொல்லும் இந்த வசனத்தில் காசு பணங்களை சம்பாதிக்கிற வழியில் அல்லாஹ்வுடைய நினைவை மறந்து சம்பாதிக்காதீர்கள். தப்பான வழிகளில் சேர்த்து வைத்து விட்டு போக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் அதை உங்கள் கபருக்கு வழி இல்லாமல் ஆக்கிவிடாதீர்கள்.